மயிலாடுதுறையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக முஸ்லிம்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் பெறவும் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் இன்று 20/9/2025 மாலை நடைபெற உள்ளது. தலைமை எம். முகமது ஹாலித், மாவட்ட தலைவர் ARM முபாரக் அலி, மாவட்ட நிர்வாகி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஓ. ஷேக் அலாவுதீன், SS பக்கர், MS ஆரிஃப், PSM புகாரி, மாவட்ட நிர்வாகிகள் கார்டன் ஆமீன், சங்கை, அலாவுதீன், நேடூர் முகமது, ஃபாசில், சிறப்புரை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் MS ஜவாஹிருல்லா, MLA, தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி, மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் P. அப்துல் சமத், MLA, பொதுச் செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் ஜனாப் தஞ்சை IM பாதுஷா, மாநில துணை பொதுச் செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி ஜனாப் மாயவரம் ஹமீன், மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி ஜனாப் தைகால் முபாரக், மாநில செயலாளர் தமுமுக. சிறப்பு அழைப்பாளர்கள் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் M. பன்னீர்செல்வம், MLA, JJ பிரபாகரன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார், MLA, முகமது யூசுப், சீர்காழி தாலுகா சுன்னத் வல் ஜமாத் கூட்டமைப்பு, சபீதீன் கூரைநாடு, பள்ளி முத்து வள்ளி, அல்ஷாஸ்னா அப்துல் சாதிக், இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஹாக்கி M. சபீர் அகமது, மயிலாடுதுறை அனைத்து சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு, MD ஹலீல் சுன்னத் வல் செயலாளர், PAMS சுல்தான், Z. அர்ஷர், தலைமை செயற்குழு உறுப்பினர் திமுக, நவாஸ், மாவட்ட பொருளாளர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர். மயிலாடுதுறையில் தோழமைகள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள், ஜமாத்தார்களும் தமுமுக மற்றும் மாமக மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள். வக்ஃபு திருத்த சட்டம் கொடிய சூழ்ச்சி திட்டம், கொடிய சூழ்ச்சி திட்டம். குப்பையில் வீசு, குப்பையில் வீசு, குப்பையில் வீசு, குப்பையில் வீசு. வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபு திருத்த சட்டத்தை குப்பையில் வீசு, குப்பையில் வீசு, குப்பையில் வீசு, குப்பையில் வீசு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு, உடனடியாக திரும்ப பெறு. ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை, ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை தருகிறது, தருகிறது, தருகிறது. சமூக நீதி வாழ்கவே, எழுத எழுத எழுதவே, மற்றும் முகமது ஜுபைர், SS பாக்கர், MS ஆரிஃப் இல்லையா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கிற பேர்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஓட்டுல கைய வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு. அதற்கு என்ன தெரியுமா மிகப்பெரிய கொடுமை என்று பார்த்தோம்னு சொன்னால், நடுநிலையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசுடைய ஊதுகுழலாக இருந்து கொண்டிருக்கிறது. பேசிய மாநில செயலாளர்கள் கூட கூறினார்கள், நாங்கள் அந்த மாநாட்டை எங்களுக்கான ஓட்டுக்காக கேட்கவில்லை, எங்களுடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளுக்காக நாங்கள் கேட்கிறோம் என்று எங்களுடைய தலைவர் பேராசிரியர்கள் அந்த உரையிலே விளக்கினார்கள். அதைதான் நாங்கள் இந்த நேரத்தில் இதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயர், இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது மிகவும் ஒரு பாதகமான தீர்ப்பு. வரலாற்றிலே எப்படி பாபர் மசூதியை இடித்ததற்கு பிறகு எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக துல்லியமாக எடுத்துரைத்திருக்கிறார். பீகாரில் மட்டும் ஏறக்குறைய 65 லட்சம் பேர் வாக்குகளை நீக்கியிருக்கிறார்கள்.
இதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு இடத்திலும், இது பீகார் மட்டுமல்ல, இதே போன்றுதான் பெங்களூருவிலே ஏறக்குறைய 1,00,000 வாக்குகள், ஹரியானாவிலே இதே பிரச்சனை. இது போன்ற மாநிலங்களிலே, பல்வேறு மாநிலங்களிலே பிஜேபி ஆளக்கூடிய மாநில வகையில் அமைந்திருந்தன. ஆனால் தற்போதைய திருத்த சட்டம் முஸ்லிம்களிடமிருந்து வக்பு சொத்துக்களை பறிப்பதற்கும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கும் வழிவகுக்கின்றன. அரசியலமைப்பிற்கு எதிரான இந்த சட்டத்தை ரத்து செய்ய மனிதநேய மக்கள் கட்சி, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்துள்ள நிலையில் உமிழ்நீர் போர்ட்டல் வழியாக வக்பு சொத்துக்களை கபலீகரம் செய்ய எண்ணுகிறது ஒன்றிய பாஜக அரசு. எனவே வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த பேரணி பொதுக்கூட்டம் வாயிலாக வலியுறுத்துகிறது. மாவட்டத்தில் அனைத்து மக்களின் முக்கிய தேவையாக இருப்பது மருத்துவ வசதி. நலமுடன் சாதிங் என்ற முழக்கத்திற்கு இணங்க மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவர்கள் இல்லை. மேலும் எம்ஆர்ஐ போன்ற உயர்தர ஸ்கேன் மிஷின் இயங்குவதற்கு மருத்துவர் இல்லை. சாதாரண நோயில் கூட திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் அனுப்பக்கூடிய ஒரு பரிதாபமான சூழ்நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக அவசர சிகிச்சை பெறக்கூடிய பல நபர்கள் இறந்து போகக்கூடிய சூழல் மற்றும் தமிழக அரசு மயிலாடுதுறை மாவட்ட மருத்துவ வளர்ச்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மக்கள் பணி ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக மருத்துவமனைக்கு சென்று உண்மை அறிந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை வளர்ச்சி குறித்த ஒரு அறிக்கையை தயார் செய்து அரசுக்கு முறையாக வழங்க ஒரு குழு தீர்மானிக்கப்படுகிறது. இதே சூழ்நிலை சீர்காழி நிகழ்கிறது. இரவில் சீர்காழி அரசு மருத்துவமனையிலும் மருத்துவர் இருப்பதில்லை. அதையும் கருத்தில் கொண்டு மயிலாடுதுறை மாவட்டம் 2 மருத்துவமனையிலும் மருத்துவரை இரவில் இருக்கும்படி தீர்மானிக்கிறது. ஆனால் யார் முஸ்லிம் என்பதை வரையறை செய்யக்கூடிய சட்டத்தை மாநில அரசுகள் இயக்கும் வரை நாங்கள் இதை அனுமதிக்கிறோம். அதாவது செய்யலாம் என்று அனுமதிக்கிறோம். முஸ்லிம்கள் யார் என்பதை வரையறை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை மாநில அரசு வழங்கியிருப்பது அபத்தமானது. ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களில் முஸ்லிம் விரோதமாக அவர்களுக்கு விருப்பமானவர்களை மட்டும் வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மட்டுமே வகுப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி, எனவேதான் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதற்குரிய இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். நவம்பர் மாதம் இறுதி விசாரணை நடைபெறும். தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏறத்தாழ 400 கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் 2 விதிகளை ஒன்று மத்திய சட்டத்தினுடைய 324வது அதாவது மக்களுடைய கூட்டம் எங்கேயுமே எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை முதல்ல நான் தெளிவுபடுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அடுத்து 2000 காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதுல என்னன்னா, ஒரு தவறுதலாக மோசடித்தனமாக தவறான தகவல்களை கொடுத்து ஒரு கட்சியை பதிவு செய்யப்படுமையானால் அந்த பதிவை ரத்து செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா எந்த இடத்திலையுமே தேர்தல் ஆணையத்தினுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Action 4 நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.